ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழிநடத்தும். இன்றைய நற்செய்தி தியானமாக லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 வசனங்கள் 11 தொடக்கம் 19 வரை. லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடக்கம் 19 வரை. 10 தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல். எருசலேமுக்கு போய்கொண்டிருந்த போது இயேசு எருசலேமுக்கு போய்கொண்டிருந்த போது கலிலேயா சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்கு வந்தபோது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களில் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம் எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த நற்செய்தியை நாங்கள் பல தடவைகள் கேட்டிருக்கின்றோம். சமாரியரை தவிர, அந்நியராகிய சமாரியரை தவிர மற்றவர்கள் எங்கே என்ற அந்த அடிப்படை கருப்பு பூலத்தில் தான் அநேகமாக இந்த நற்செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதற்கான விளக்கங்களையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் இயேசுநாதருடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டில் அவர் எப்போதுமே வித்தியாசமானவர். அவர் ஒரு புதுமை செய்யும்போது அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த புதுமை புதிய பாடங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அவர் ஒரு புரட்சியாளர் என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி நாங்கள் பார்க்கும்போது அவர் எருசலேமுக்கு போய்கொண்டிருந்தார் என்று நாங்கள் வாசித்த போது அது உண்மையில் அது வரலாற்று அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது இயேசுநாதர் எருசலேமுக்கு கடைசியாக பயணம் செய்த ஒரு பயணமாக இருக்கிறது. கடைசி பயணம், அதாவது எருசலேமுக்குள் அவர் நுழைகிறது கடைசி பயணமாக இருக்கும். ஏனென்றால் இதன் பின் இயேசு தம் சிலுவை சாவுக்குள் நுழையப் போகிறார். இந்த பயணத்துக்கு பிற்பாடு அவர் சிலுவை சாவுக்குள் நுழையப் போகிறார். இந்த நற்செய்தியில் நாங்கள் காணப்போவது முக்கியமான ஒரு காரியம் என்று கொஞ்சம் வித்தியாசமாக ஆண்டவர் எங்களோடு பேசலாம். இதில் எழுதப்பட்ட விஷயத்தை விட நாங்களும் சில விஷயத்தை ஆண்டவருடைய ஆவியானுடைய உதவியோடு சிந்தித்து பார்த்தால் அதற்குள் சில மறைபொருள் காணப்படுவதை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். ஏனென்றால் யூதர் என்றும் சமாரியர் என்றும் பிரிந்திருந்த 10 பேரை தொழுநோய் என்ற துன்பம் ஒருங்கிணைத்தது. இப்போ உண்மையிலே அந்த நாட்களில் இஸ்ராயல் மக்கள், யூதர்கள் சமாரியரோடு சேர்ந்து வாழ மாட்டார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த உறவும் இல்லை. ஆனால் இந்த 10 பேர் தொழுநோயாளர்கள் 9 பேர் யூதர்களாக இருக்கிற போது ஒரு சமாரியர் இருக்கிறார். அந்த சமாரியர் அவர்களோடு கூட வாழ்கிறார். அதுதான் முக்கியமான காரியம். இந்த நோய் வந்தபோது அவரும் அவர்களோடு ஒரு குழுவாக இருக்கிறார். அவரும் அவர்களோடு சந்தோஷமாக இருக்கிறார், தூக்கமாக இருக்கிறார், பசியோடு இருக்கிறார், ஒரு இடத்தில் தூங்குகிறார், ஒன்றாக போகிறார், வருகிறார், எல்லாம் நடக்கிறது இந்த நோய், அந்த தொழுநோய் அவர்களோடு இருக்கும்போது. ஆனால் அந்த நோய் நீங்கியதும் சமாரியர் ஒருவர் மீண்டும் தனிமைப்படுத்துவதை காண்கிறோம். திரும்பி வாரபோது தனி ஒரு ஆள் தான் வாரார், மற்ற 9 பேரும் வர இல்லை. இதுக்குள்ள என்ன நடந்தது என்பதுதான் மிக முக்கியமான
காரியமாக இருக்கிறது. அங்கே உண்மை எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் பார்க்கின்றோம், இந்த சுனாமி வந்தபோது அல்லது எங்களுடைய நாட்டில் கலம்பகம் வந்தபோது அல்லது இந்தியாவில் பெருவெள்ளம் வந்தபோது எல்லாம் சாதி சமய மொழி வேறுபாடு இல்லாமல் ஒன்று கூடினார்கள். ஒரு இடத்தில் ஒன்று கூடுவார்கள், ஓடி போவார்கள், சேர்ந்திருப்பார்கள். ஏன்னா தங்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும். அங்கே படித்தவன் இருப்பான், படிக்காதவன் இருப்பான், செல்வந்தன் இருப்பான், ஏழை இருப்பான். இப்படியாக எல்லாரும் ஒரு இடத்தில் இப்படி ஒரு துன்பம் வரும்போது ஒன்று கூடுவார்கள். ஆனால் அந்த துன்பம் முடிந்த பிற்பாடு அந்த ஒன்று கூடிய அந்த மனநிலை எங்கே? அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்குது. அதே போல் தான் இங்கே நடக்கிறது. ஒரு நோய் வாய்ப்பட்டிருந்த போது அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் நோய் நீங்கியதும் இப்போ என்ன நடக்கிறான்னு சொன்னால் தனிமைப்படுத்தப்படுகிறார் இந்த சமாரியர் என்ற அந்த மனிதன். அப்போ இப்போ மக்களை, அதாவது யூதரையும் இந்த சமாரியரையும் ஒருங்கிணைத்த இந்த நோய் நீங்கியதும் இவர்களை திரும்ப அவர்களை பிரித்து விடுவதை நாங்கள் காண்கின்றோம். அப்பொழுதுதான் இயேசு கேட்கிறார், ஆண்டவரிடத்தில் அவர் நன்றி சொல்ல வருகிறார். போனவர் திரும்பி வருகிறார், நன்றி சொல்கிறார். அப்போ ஆண்டவரிடத்தில் இந்த கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. மற்ற 9 பேரும் எங்கே என்று அவருக்கு வடிவாக தெரியும். 10 பேர் நின்றார்கள், 10 பேரும் கேட்டார்கள். ஒரு மனதோடு வந்தார்கள், ஒரு மனதோடு கேட்டார்கள். அவர்களை நான் குருக்களிடம் போய் உங்களை காண்பீங்கள் நான் அனுப்பியிருந்தேன். இப்பொழுது இவர் ஒருவர் மட்டும்தான் வருகிறார். ஆனால் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் 10 பேரும் குணமாகி விட்டார்கள் என்று சொல்லி. இப்போ நன்றியை வரவேற்கத்தக்க அந்த மன நிறைவு இயேசுவிடத்தில் இங்கே காணப்படுகிறது. அந்த அவர்களிடத்தில் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒற்றுமை எங்கே? அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கேள்வியாக போய்விட்டது. எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு உள்ளுக்கு அவருக்கும் சில விருப்பங்கள் இருக்கிறது. நாங்கள் ஒரு இடத்தில் நாங்கள் பார்ப்போம், என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அதை கேட்குறதுக்கு விரும்புகிற அவர் அறியாத இல்லை, மக்கள் வாயிலிருந்து வருவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அதே போல் மற்ற 9 பேரும் அங்கே நன்றி சொல்வதற்கு நீ மட்டும்தான் நான் வந்தாய். அப்போ அந்த மற்ற 9 பேர் நன்றி சொல்ல வரையிலேயே அந்த ஏக்கம் அவரிடத்தில் காணப்படுவதை நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நன்றி சொன்னாப்பில் ஆண்டவருக்கு அங்கே நிறைவு வரவில்லை. மனிதனுடைய மனம் எப்படி இருக்கிறது, அவனுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது, அவனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். நன்றி உள்ள மனதோடு மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. அதனால் தான் அவர் கேட்கின்றார், மற்ற 9 பேரும் அங்கே என்று சொல்லி. நோய் நீங்க மட்டும் ஒன்றாக இருந்தவர்கள் நோய் நீங்கியதும் யூதர் என்றும் சமாரியர் என்றும் பிரிந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சமாரியரை தவிர மற்றவர் எங்கே என்று சொல்லி. ஆக ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் போய் குருக்களிடம் காண்பீங்கள் என்று சொல்லி. அந்த வார்த்தையை அவர்கள் நம்பி அவர் சொல்லும்போது அவருடைய உடம்பில் தொழுநோய் இருக்குது, இல்லை என்று இல்லை. அவர்கள் பயணம் போகிறார்கள், அவர் நடந்து கொண்டு போகிறார்கள். குருக்கள் இருக்கிற இடத்துக்கு தங்களை அவர்கள் நடந்து சென்று தங்களை காண்பிக்கணும் அவரிடத்தில். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களில் அந்த தொழுநோய் உள்ளவர்கள் மக்களிடத்திலிருந்து பிரித்து வைப்பது, அவர்களுக்கு தொழுநோய் இருக்கிறது, இவர்களோடு சேரக்கூடாது, இவர்கள் தீட்டுப்படுத்தவர்கள் பட்டவர்கள் என்று சொல்லி அதை தீர்மானிப்பது குருக்கள் தான். இப்போ அந்த நோய் நீங்கி விட்டது என்று சொன்னால் அதையும் அவர்கள்லாம் தீர்மானிக்க வேண்டும். இவர்களுக்கு நோய் நீங்கி விட்டது, ஆகவே இவர்கள் இனி சமுதாயத்துக்குள் மக்களோடு பழகலாம், பேசலாம், தங்கலாம் என்றெல்லாம் தீர்ப்பு விடுவதும் இந்த குருக்கள் தான். அந்த குருக்களிடத்தை காண்பிப்பதற்காக இவர்கள் போகின்றார்கள். இப்போ முக்கியமான ஒரு காரியம் இப்போ ஆரம்பம் நடக்குது. பயணம் போய்கொண்டே இருக்கிறார்கள். கதைச்சி பேசி சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் இப்போது திரும்ப அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள்? இயேசு இடத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும்போது இவர்கள் முழு பேரும் சுகமடைந்து விட்டார்கள். சுகம் அடைந்த உடனேயே அங்கே பிரச்சனை தொடங்குகின்றது. சந்தோஷமாக கதைச்சி பேசி கொண்டு போனவர்கள் வேதத்தில் எழுதப்படவில்லை, நாங்கள் இப்படி சிந்தித்து பார்ப்போம், சரியா? அப்போ இந்த 9 பேரும் மெல்ல மெல்ல சமாரியரோடு கதைக்கிறதும் எல்லாம் குறைத்து கொண்டார்கள். அவருடைய முகத்தில் ஒரு மாறுபாடான காட்சி காணப்படுகிறது. அவரை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆனால் சமாரியர் அவர்களோடு கதைத்து கொண்டு கதை கொடுத்து கொண்டு பார்க்குறார். கதைச்ச பாடே இல்லை. இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவ்வளவு காலம் நாங்கள் தொழுநோயால்
தீட்டுப்பட்டிருந்தோம். சரி, அது எல்லாரும் ஏற்றுக்கொண்டதான். ஆனால் ஏற்கனவே யூதர்கள் மத்தியில் ஒரு கோட்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. யூதர்கள் சமாரியரோடு சேர்ந்தால் அவர்களும் தீட்டுப்பட்டவர்கள். இவர்களுக்கு இப்போ 2 பிரச்சனை வந்துட்டு. ஒன்று, முதலாவது தொழுநோயோட இருந்தது தீட்டு, அடுத்தது சமாரியரோடு வாழ்ந்ததும் தீட்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு, நீங்கள் குருக்களிடம் போய் காட்டுங்கள், அவர் உங்களுக்கு தீர்ப்பு கூறுவார் என்ற மாதிரி சொல்லுகின்றார். அப்படி போகும்போது அவர்கள் குணமடைந்து விட்டார்கள். குணமடைந்தவுடன் இவர்களுக்கு அடுத்த பிரச்சனை வருகிறது. என்னென்னு சொன்னால், நாங்கள் இவ்வளவு காலம் தொழுநோயோடு இருந்து தீட்டப்பட்டவர்களாக இருந்தோம். குருக்கள் எங்களை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு தொழுநோய் நீங்கி விட்டது, ஆகவே நீங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் போய் பழகலாம் என்று அவர் நான் சொன்னாலும், இவ்வளவு காலம் நீங்கள் யாரோடு வாழ்ந்திருக்கிறீர்கள்? சமாரியரோடு, தீட்டுப்பட்டவர்களோடு. அப்போ எப்படி நீங்கள் திரும்ப சமாரியர்களோடு உறவு வைக்கணும்? ஏன்னா சமாரியரிடத்தில் இவர்கள் பெண் கொடுக்கவும் கூடாது, பெண் எடுக்கவும் கூடாது. ஏன்னா அப்படி எடுத்தால் அவர்களோடு பழகினால், பேசினால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். ஆகவே அந்த நிலையில் இவர்களுடைய மனம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கி அவரை மெல்லமாக கலட்டி விடுறதுக்கு பார்க்கணும். ஆனால் அவர்கள் ஒரு காலம் நீ எங்களை விட்டு போன்னு சொன்ன மாதிரி வேதத்தில் எழுதப்படையில் நாங்களும் அப்படி நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த மனபாவம், அதாவது முகபாவங்கள் மாறியதாலும் பேச்சுவார்த்தைகள் மாறியதாலும் சமாரியருக்கு அது தாங்க முடியாமல் போனது. அப்போ சமாரியர் என்ன செய்கிறார்? அவரே தானாகவே அவர்களை விட்டு விலகி இயேசுவிடம் போகிறார். ஏனென்று சொன்னால், அங்கே நான் அந்த குருக்களிடத்தில் நான் போய் என்னை காண்பிப்பதை விட என்னை குணமாக்கியோர் பெரிய குருவாக இருக்கிறார், ஆகவே நான் அவரிடத்தில் போவேன் என்று சொல்லி அவர் திரும்பி வருகிறார். அப்படி வந்தபோது தான் அவருக்கு நன்றி சொன்னபோது, அவருடைய காலில் விழுந்து அவரை வணங்கிய போது ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். என்ன மற்ற 9 பேரும் எங்கே என்று. இந்த நன்றி கடன் சேர்த்து வந்த சமாரியரை பார்த்தபோது இயேசுநாதருக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லல. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அவருக்கு மனதுக்குள்ள ஒரு வேதனை. 2 வேதனை இருக்கிறது. ஒன்று, மற்ற 9 பேரும் திரும்பி வரவில்லை, அது ஒரு பக்கம். அடுத்தது, இந்த 9 பேரும் இவனை விலத்தி விட்டார்களே, புறம்பாக்கி விட்டார்களே, இவனை தங்களோடு சேர்த்து கொள்ளவில்லையே என்ற அந்த ஒரு மனோ தாக்கம் ஆண்டவருக்கு இருக்கிறது. என்றால் ஆண்டவருடைய நற்செய்தியை நாங்கள் உன்னை போல் உன்னை அயலான நேஸ் 10 கட்டளையில் 2வது கட்டளை அதுதான். ஆண்டவருக்கு முக்கியமானது மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் எருசலேமுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார். ஏன் நுழைந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால், அவருடைய கடைசி பயணம் அது. ஏன் அந்த கடைசி பயணம் என்று சொன்னால், இதுவரை காலம் சமாரியரும் யூதர்களும் பிரிந்திருந்தார்கள். இனிமேல் என் மரணத்துக்கு பிற்பாடாவது அவர்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்ற ஒரு மன வாஞ்சை இருந்தது. சாதாரணமாக எங்களுடைய குடும்பங்களிலே பாருங்கள், தாய் தகப்பனுக்கு வயசு போகிற போது தங்களுடைய பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை ஒன்று இருக்கும். நாங்கள் உயிரோடு இருக்கிற போது இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், செத்தப்புறம் ஒற்றுமையாக இருப்பார்களா? நாங்கள் இருக்கிற போதே சில வேளை சண்டை பிடிக்கிறார்களே, நாங்கள் இருக்கும்போதே சில வேளை பிரிந்து போகிறார்களே, அவர்களை நாங்கள் தானே சேர்த்து வைக்கிறோம், இப்போ நாங்கள் செத்தப்புறம் எப்படி இருப்பார்கள்? அப்போ அந்த ஒரு மனத்தாங்கள் பொதுவாக பழைய காலத்து, இப்போ இருக்கும் எனக்கு தெரியாது, அந்த காலத்தில் இருந்தது, நிச்சயமாக இருந்தது. ஆகவே அப்படியான ஒரு மனநிலை ஆண்டவருக்கு இருந்தது. ஆண்டவர் தன்னுடைய மரணத்துக்கு பிற்பாடாவது இந்த யூதர்களும் சமாரியர்களும் சமாதானமாக மாற வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் ஆண்டவர் விரும்பி கொண்டிருந்தார். அந்த வேதனை தான் ஆண்டவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்க தொடங்குகிறது. இந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் மற்ற 9 பேரும் எங்கே என்று சொல்லி, அந்த எங்கே என்ற கேள்வி வேதத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி, ஒரு கேள்வி. அது எங்கே, அந்த எங்கே ஆண்டவர் எங்களை பார்த்து சில வேளை பல கோணங்களில் எங்கே என்று கேட்கலாம். ஏன் ஆதியாகமத்தை திறந்தால் முதல் ஆதாமோளை பார்த்து ஆண்டவர் கேட்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு மக்கள் அவருடைய கண் பார்வையில் இருக்கணும் என்பது அவருக்கு விருப்பம். சந்தோஷமாக இருக்கணும், பாவமில்லாம் இருக்கணும், அது முக்கியம். அடுத்தது இன்னொரு வாட்டத்தை பார்ப்போம். ஆவையில் பொறுத்த அடுத்து காயின் இடத்துல ஆண்டவன் தம்பி எங்கே கேட்குறார் ஆண்டவர். அதே போல் தான் எங்கேயே கேட்குறார், மற்ற 9 பேரும் எங்கே?
ஒன்றாக இருந்தீர்களே, ஒன்றாக சந்தோஷமாக வந்தீர்களே, என்னிடத்தில் ஒன்றாகத்தானே நீங்கள் வந்து இங்கே பிரிந்து வரையில்லையே, முதல் நீ அவர்கள் வந்து பிறகு நீ வரவில்லையே, எல்லாரும் ஒன்றாகத்தானே வந்தீர்கள், இப்போ எங்கே அவர்கள்? அது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இப்போ இந்த கட்டத்தில் இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்கணும். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே இழுபறி இருந்தது. யூதர்கள் தாங்கள் நல்லவர்கள், நாங்கள் ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கிறோம், அவருடைய நியமனங்களை எல்லாம் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் என்பது ஒரு பக்கம். இவர்கள் இல்லை, நாங்களும் கடவுளை வணங்குகிறோம் என்று இன்னொரு பக்கம். அந்த சமாரியர்கள் என்ன செய்வார்கள், அந்த யூதர்களுடைய அந்த எல்லா முழு பைபிளையும் அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புத்தகங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதல் 5 புத்தகங்களை மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சமாரியர்கள். ஆனால் யூதர்கள் மற்ற புத்தகங்களை ஏற்றுக்கொண்டாலும் சமாரியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் கலப்பு திருமணம் செய்து அவர்கள் தங்கள் உறவை வளர்த்து கொண்டதார அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். இப்போ எப்படி இவர்கள் கலப்பு திருமணம் செய்ய வேண்டி வந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பல அந்நிய நாட்டு அரசர்கள் படையெடுத்து அவர்கள் தோற்கடித்த போது அவர்களை இவர்கள் பிடித்து கொண்டு போய் வேறு இடங்களில் குடியமர்த்தினார்கள், அங்கே வாழ வைத்தார்கள். அப்படி வாழ வைத்த போது அவர்கள் அந்த மக்களோடு சேர்ந்து அவர்கள் திருமணம் செய்ததார இந்த யூதர்கள் அவர்களை தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி விலத்தி வைத்தார்கள். ஆனால் உண்மையான யூதர்கள் கடைசி வரையும் சாதி விட்டு அந்த குலம் விட்டு குலம் திருமணம் செய்ய மாட்டார்கள். தங்கள் யாவே தேவனை மட்டும்தான் வணங்கினார்கள். அந்நிய தேவர்களை வணங்கும் போது ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டார்கள். திரும்பவும் மனம் மாறி அவர்கள் யாவே தேவனை சந்திக்க போனார்கள், ஆராதனை செய்ய போனார்கள். இப்போ இந்த நிகழ்ச்சி என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இந்த சமாரியர்களும் யூதர்களை குற்றம் சொன்னார்கள், யூதர்களும் சமாரியர்களை குற்றம் சொன்னார்கள். ஆகவே 2 பேரிடத்திலும் பிழை இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஆளையால் குற்றம் சொல்ல வேண்டாம், நீங்கள் சமாதானமாக வாழுங்கள். இப்படி சொல்லும் போதே நீங்கள் இது உங்கள் பக்கம் திருப்பி பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் நான் சொல்லி கொண்டு இருக்கிறார், சரியா? நாங்கள் எல்லாரையும் நான் மட்டும் குற்றம் சொல்லலாம், அவர்கள் குற்றம் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்கள் குற்றம் சொன்னால் அது குற்றம், நான் குற்றம் சொன்னால் குற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 2 பக்கம் இருக்குது. எங்கேயாவது எல்லாத்துக்கும் 2 முகம் இருந்தால் ஆகும். ஆகவே எங்களைத்தான் நாங்கள் நீதி விசாரிக்கணும், எங்களைத்தான் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். சரி, இப்போ உண்மையான உலகத்தில் இந்த 2 பிரிவு இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒன்று நன்றி உடையவர்கள், இன்னொன்று நன்றி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு திருச்சபை என்றால் என்ன என்று கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதில், பாவிகளும் பரிசுத்தவான்களும் இணைந்த ஒரு கூட்டமே திருச்சபை. தனிய பரிசுத்தவான்கள் சேர்ந்த மக்கள் கூட்டம் அது திருச்சபை அல்ல. அந்த மக்கள் கூட்டத்துக்குள் பாவிகளும் இருப்பார்கள், பரிசுத்தவான்களும் இருப்பார்கள். ஆகவே அந்த அந்த கூட்டம்தான் திருச்சபை. அதே போல் இந்த உலகத்தில் நன்றியுடையவர்கள் இருக்கிறார்கள், நன்றி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அப்போ 10 பேர் முக்கியமாக ஒரு ஆள் நன்றியுடையவராக இருக்கிறார், 9 பேர் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அந்த விகிதாசாரத்தை நாங்கள் பார்க்கும்போது நன்றி மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் வழக்கம் பாருங்கள், எங்களுக்கு ஒரு தேவை வந்தேன்னு சொன்னால் எத்தனை தடவை விண்ணப்பம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், காண்கிற இடத்துலலாம் சகோதரம் பிரதர் எனக்கு ஆஜெவிங்கள், சிஸ்டர் எனக்கு ஆஜெவிங்கள், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போவோம். அந்த ஜெபம் கேட்கப்பட்ட பிற்பாடு எத்தனை தடவைகள் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனை பேரிடத்தில் நீங்கள் ஜெபித்தீர்கள், எனக்கு கிடைத்தது, நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், நீங்கள் நன்றி சொல்லுங்கள் எத்தனை சொல்லி இருக்கிறோம். உண்மையாகவே சில ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் பேர் சொல்லாமலே அவர்கள், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ குயின்டஸுக்கு ஒரு வருத்தம் வந்தேன்னால் குயின்டஸ் எனக்கு சொல்கிறே இல்லை, எனக்கு வருத்தம் இருக்குது பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். என்ன, நான் இந்த செவ வழிபாட்டில் இருக்கிற போது எனக்கு அவருக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அவர் சொல்லாட்டியும் ஏதோ ஒரு வகையில் எனக்கு கிடைக்கும். அப்படி கிடைத்தால் நாங்கள் அதற்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி ஜெபிக்கிறாரு, அவர்கள் குணமடைவார்கள், நிச்சயமாக குணமடைவார்கள். என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது. நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் குணமடைந்து அவர்கள் திரும்பவும் வழிபாடுகளில் பங்கெடுப்பதை நான் கண்ணார கண்டிருக்கிறேன். எனக்காக கூட எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீர்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
அந்த நன்றி உணர்வுள்ள அந்த நாங்கள் விண்ணப்பங்களுக்காக செலவழிக்கிற நேரங்களை விட நன்றி சொல்வதற்காக செலவழிக்கிற நேரங்கள் தான் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்கள் ஜெபம் என்றால் என்ன என்பது நாங்கள் கேட்டால் நாங்கள் கடவுளோடு பேசுவது, கடவுள் எங்களோடு பேசுவது, இதுதான் சுருக்கமாக எங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஒரு விடையிற ஒரு சொல்கிற விட எழுதுகிற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே ஜெபம் என்பது எங்களுடைய தேவைகள் அனைத்தும் கடவுளுக்கு தெரியும். என்ன தேவை, அதான் நான் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். முந்த கடவுளையும் அவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், எல்லாவற்றையும் நான் சேர்த்து கொடுப்பேன் என்று சொன்னதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், அவர் படைத்தவருக்கு தெரியும் எங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி. என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது பெற்றோருக்கு தெரிய வேண்டும், தெரியும். அதைத்தான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்கிறார். அதை விட மேலான ஒரு கடவுள் எங்கள் தேவைகளை அறிந்தவர். அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஜெபத்துக்கென்று சொல்லி நாங்கள் போயிருக்கும்போது, உண்மையாகவே ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்க நாங்கள் போயிருக்கும்போது எங்கள் தேவைகள் அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் நினைவுபடுத்தி ஜெபம் பண்ண வைக்கிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நினைவுபடுத்துவது தான் ஜெபம். ஆக எங்களுடைய மனித சுய நலனுக்காக சில நன்மைகளுக்காக தொடர்ந்து திரும்ப ஒரே காரியத்தை எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பது, அங்கே சுயநலம் இருக்கிறது. எங்களுக்காக ஜெபிக்கத்தான் வேணும், இல்லை என்று சொல்லவில்லை. அதை ஒரு பகுதியாக, ஒரு சிறு பகுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு ஆண்டவரை துதிப்பது தான் நீண்ட நேரமாக இருக்க வேண்டும். அதற்குள் தான் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதும் அடங்க வேண்டும். எனக்கு ஒரு வருத்தம் இருக்குமா இருந்தால் அந்த வருத்தத்துக்கு நான் ஜெபம் பண்ணி விட்டேன், சரி அப்படி இருக்கு. அதுக்கு பிறகு எனக்கு இருக்கிற வருத்தம் எத்தனையோ பேருக்கு இருக்கும், எத்தனையோ பேருக்கு தெரியும். ஆக அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நீண்ட நேரம் ஜெபிக்கும்போது எங்கள் ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். அதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் முக்கியமான ஒரு விஷயத்தை. அந்த 10 பேரும் நோயாளிகளாக இருந்தார்கள், அப்படித்தானே? அப்போ 10 பேர் நோயாளிகளாக இருந்தபோது 10 பேரும் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள், சரிதானே? ஆனால் 10 பேரும் ஆண்டவரிடத்தில் வந்தால் அவர்கள் ஆண்டவர் கிட்ட வந்தார்களா, தூரத்தில் நின்றார்களா? தூரத்தில் தான் நின்றார்கள். தூரத்தில் நின்றால் எங்கள் மேல் இரக்கமாயிரம் சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காட்டுங்கன்னு சொல்லி. அப்போ 10 பேரும் தூரத்தில் நின்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். எப்படி போகிறார்கள்? அந்த வார்த்தையை நம்பி வார்த்தையோடு பயணம் செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறோம், உங்கள் நடைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. அவங்க நடைன்னு சொல்லும்போது பயணம். அந்த பயணத்தை அவர்கள் எம்மாஸ் பயணத்தில் கூட ஆண்டவர்களோடு பயணம் செய்வதை நாங்கள் பார்க்கணும். ஆகவே இந்த இடத்தில் கூட இவர்கள் 10 பேரும் இறை வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையோடு பயணம் செய்கிறார்கள். வார்த்தையோடு பயணம் செய்தபோது 10 பேரும் குணமடைகிறார்கள், 9 பேர் போய்விட்டார்கள், ஒரு ஆள் திரும்பி வருகிறார்கள். ஆக தூரத்திலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விலகி போனவர்கள் 9 பேர் வரையில் ஒரு ஆள் வந்தார். ஆனால் அவர் வந்தபோது இயேசு விட்டு தூர நிற்கவில்லை, இயேசு கிட்ட வந்து விட்டார். கிட்ட வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை, ஆசீர்வாதம். அதான் நாங்கள் ஒரு பிரச்சனைக்கோ நோயிலோ துன்பத்திலோ பாவத்திலோ வாழும்போது ஆண்டவர் விட்டு நாங்கள் சில வேளை நாங்கள் தூரம் இருந்தாலும் நாங்கள் அதை ஆண்டவரத்தில் முறையிட்டு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவருடைய குணத்தை பெறும்போது, அவருடைய அருளை பெறும்போது நாங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வருகிறோம். ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறார். நாங்கள் விபச்சாரத்தில் பிடித்த பெண் என்ன நடந்தது? எல்லாரும் போய்விட்டார்கள். இப்போ அவரும் தான் தனியே நின்றார்கள், ஒருத்தரும் இருக்கவில்லை. அவள் பாவம் மன்னிக்கப்பட்டது, இயேசுநாதரும் அவரும் தனியே நின்றார். அப்போ அதுவாக தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்கிறார்? எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நாங்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருவதற்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்த இன்னொரு காரியம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இயேசுநாதர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் குருக்களிடம் காண்பீங்கள்னு தான் சொன்னார். இவர்கள் வந்தார்கள், வந்து எங்களுக்கு இரக்கமாயிரும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் என்ன செய்ய, உங்களுக்கு என்ன தேவை, இப்போ உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? கேட்க இல்லை, உண்மை இல்லையா? கேட்கவே இல்லை. அதே நேரத்தில் சரி, அவர்களை தொட்டு குணமாக்குனாரா? இல்லை. நீங்கள் இப்போ உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு ஆகட்டும்னு சொன்னாரா? என்ன அப்படியெல்லாம் வேறு பகுதிகளில் ஆண்டவர் புதுமை செய்திருக்கிறார். ஆனால் இங்கே அந்த ஒரு பேச்சுக்கு இடம் இல்லை. குருக்களிடம் போய் காண்பீங்கள். ஏன் அந்த ஆண்டவர் குருக்களிடத்தில் அனுப்புகிறார்? அதான் முக்கியமானது. அவர்கள் அந்த வார்த்தையை நம்பி போகிறார்கள். தொடவும் இல்லை, நீங்கள் குணமாகுங்கள் சொல்லவும் இல்லை. ஆனால்
குருக்களிடம் போச்சுனபடியே அங்கே ஏதோ இருக்குது, அவர்கள் தீர்மானித்தார்கள். அந்த வார்த்தையை நம்பி போகிறார்கள். அந்த வார்த்தையை நம்பி போன போது அவர்கள் குணமடைகிறார்கள். அந்த வார்த்தை தான் அவரை குணமாக்கியது. அந்த விசுவாசம், அந்த வார்த்தை மீது வைத்த விசுவாசம் அவர்களை குணமாக்கியது. அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் எப்பயும் இந்த குருக்கள் பரிசே சசியரோடு அந்த நாள் கொஞ்சம் ஆவி கொண்டாண்டிருப்பார். ஏன்டா இந்த மக்களை பார்த்து குருக்கள்லாம் சொன்னார்கள், இவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், தீட்டுடையவர்கள், இவர்களோடு சமுதாயத்தில் இருக்கிறார்கள், பழகக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை சமுதாய மக்களிடத்திலிருந்து, சுகமாக வாழுகின்ற யூதர்களிடத்திலிருந்து பிரித்து வைத்தது. அதுக்கு அத்தாட்சி பண்ணி அதை பார்த்து சொன்னது யார்? குருக்கள். ஓமா இல்லையா? சரி. அப்படி என்று சொன்னால் அந்த குருக்களை கொண்டுதான் இவர்கள் தீட்டற்றவர்கள் என்று சொல்ல வைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் திரும்ப குருக்களிடத்தை அனுப்புகிறார். யார் சொன்னார்களோ இவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி, அவர்களுடைய வாயிலிருந்தே அவர்கள் தீட்டில்லாதவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல வைப்பதற்காக அவர்களிடத்தை அனுப்பினார். எங்களுடைய வாழ்க்கையில் கூட கவனித்து பாருங்கள், சில பேர் எங்களை நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள், கெட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். நாங்கள் ஏதாவது செய்தால் அதை பற்றியெல்லாம் தூக்கி சொல்லி இருப்பார்கள், பல பேரிடத்து சொல்லியிருப்பார்கள். ஆனால் நாங்கள் அதை நல்ல மனதோடு பொறுமையோடு வாக்குவாதம் போகாமல், சண்டைக்கு போகாமல் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நாங்கள் இருக்கும்போது அது அவர்களை தொடும். நிச்சயமாக அவர்களே தங்கள் வாயார நாங்கள் உங்களை தப்பாக நினைத்து விட்டோம், குறைனை காணோம் என்று சொல்லுகிற மக்களை ஆண்டவர் உருவாக்குவார். அது முக்கியமானது. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவசரம் கூடாது, பிடிவாதம் கூடாது, ராங்கி கூடாது, சண்டை சச்சரவு கூடாது, எல்லாம் பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக எங்களை, அதான் உங்கள் எதிரிக்கு முன்பாக அவர்கள் பந்தியை ஆயத்தப்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் எங்களை வேணாமென்று தள்ளிவிடுகிறார்களோ, யார் எங்களை குற்றம் சொன்னார்களோ, யார் எங்களை வெறுத்தார்களோ, அவர்களே எங்களை போற்றவும் புகழவும் தூக்கி வைக்கவும் எங்களோடு திரும்பவும் பழையபடி உறவு கொள்ளவும் வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு அந்த சக்தி இருக்கிறது. முக்கியமான காரியமாக இருக்கிறது. இப்போ அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் வாழும்போது அந்த வார்த்தை, அந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்வது, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது அவர் அந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் ரெண்டு இடத்தில் வாழுகின்ற மனிதனாக இருக்கிறார். ஒன்று விண்ணகமாக இருக்கிறது, அடுத்தது நன்றி நிறைந்த உள்ளமாக இருக்கிறது. அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தில் ஆண்டவர் குடிகொண்டு ஆண்டவர் மக்களை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். கடவுளிடத்தில் நாங்கள் ஜெபம் பண்ண போவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். அதை பெற்றுக்கொண்ட போது அதுக்கு நன்றி சொல்ல திரும்ப போவதும் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு தேவைக்காக பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் அது கிடைத்த பிற்பாடு ஒரு நாள் 2 நாள் கதையை முடிச்சு விடுறோம், நன்றியோடு முடிச்சிடும். இப்போ இந்த இன்னொரு பிரச்சனையை தூக்கி வச்சு அந்த பிரச்சனைக்காக தான் ஜெபம் பண்ணுவோம். எப்பொழுதும் நாங்கள் இதவும் பகலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கடவுளை துதிப்பதற்கு இங்கே எத்தனையோ வார்த்தைகள் எங்களுக்கு தரப்படுகிறது, நல்ல வார்த்தை. அதே போல் மிக முக்கியமாக ஒரு சொல் ஆண்டவர் துதிப்பதற்கு இருக்கிறது. ஆண்டவர் துதிக்கிறது, ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்வது, ஆண்டவர் நமக்கு நன்றி என்று சொல்வது, எல்லாமே ஆண்டவர் துதிப்பது தான். ஆகவே நாங்கள் ஒரு தேவைக்காக ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பதை விட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டு இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால், இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு சில காரணம் இருக்கிறது. நீண்ட நாட்கள் பழக்கப்பட்டவர்கள் உடனடியாக ஒரு அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுறது மிக கஷ்டம். சரியா? இப்போயும் சில பேர் எங்கள்கிட்ட விலை குறைவு இந்து சமய மக்கள் மத்தியில் பார்த்தா தெரியும். சில வீடுகளில் தண்ணி குடிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அது ஆனால் திரும்ப அவர்கள் வேதத்து இந்த ஞானஸ்தானம் எடுத்து இதுக்கு சபைக்குள்ளே வந்த பிற்பாடும் அவர்கள் அறியாமலே அவர்கள் அதை செய்ய அந்த மனம் உந்தி கொண்டிருக்கும். ஆனால் அவர்களுக்கு இப்போ தெரியும், நான் முந்தைய ஆளில் இப்போ நாங்கள் ஆண்டவரோடு இருக்கோம். ஆனால் அவர்கள் விரும்புகிறார்கள், சமாதானமாக வாழ விரும்புகிறார்கள். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார், அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார். அந்த நிலை சில வேளை இந்த 9 யூதர்களுக்கும் இருந்திருக்கலாம். ஓமா இல்லையா? திடீரென்று அவர்கள் மாற வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் நான் தான் பொறுமையாக இருந்திருக்கணும். ஓமா இல்லையா?
அப்போ நீங்கள் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? இவ்வளோ சந்தோஷமாக தானே என்னோட காய்ச்சிங்க, இவ்வளோ நாளும் உண்டா தான் நாங்கள் இருந்தோம், உண்டா தானே சாப்பிட்டோம், ஏன் என்ன இப்போ விட்டு முகத்தை அங்கே திருப்பி கொண்டு போகிறீங்களான்னு அவர் கேட்டிருக்கலாமா இல்லையா? அப்போ ஆகவே ரெண்டு பக்கம் நாங்கள் நியாயம் விசாரிக்கணும். தனி ஒரு பக்கம் நாங்கள் நியாயம் விசாரிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த விஷயம் ஏன் எங்களோட பேதுருவானவர் இருக்கிறாரோ, அவர் எல்லாம் முடித்து கடைசியாக கிறிஸ்துவத்தை பற்றி பெருசாக போதிக்க ஒழிக்கிட்ட போகிறது ஒரு கட்டத்தில் அவர் புறஜாதி மக்கள் மத்தியில் போய் சாப்பிட்றது கொஞ்சம் பஞ்சு போட்டாரா இல்லையா? பஞ்சு போட்டார பவுல புத்தகத்தில் பேச்சு வாங்கினாரா இல்லையா? அப்போ அப்படி சில பேருக்கு அந்த சில இடர்கள் வரலாம். ஆனாலும் திரும்ப பேதுருவான திருந்தி கொண்டார். அதுபோல் நாங்கள் திருந்துவதற்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கின்றோம், நாங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஃபேஸ்புக்கில் ஒரு 2-3 மாதத்துக்கு முதல் ஒரு நிகழ்ச்சி நடந்த இந்தியாவில் மாடி வீட்டில் ஒரு குழந்தை ஜன்னலுக்குள்ள தவறி தாவாரத்துக்கு வந்து விட்டது. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அப்போ அந்த பிள்ளை தாவாரத்தார வழுகி வருது, கீழே விழப்போகுது. ஆக்கள் கண்டுட்டணும். உடனடியாக என்ன செய்யணும்? பெட்ஷீட்டை கொண்டே விரித்து பிடிச்சோன்னு நிற்கணும். அந்த பிள்ளை வந்து விழுந்தால் பெட்ஷீட்டில் விழணும்னு சொல்லி. ஆகவே அந்த பிள்ளை அப்படியே உண்மையாக அவர்கள் எதிர்பார்த்தபடியே அந்த தகரத்தார வழியை வந்து கீழே விழுற போது அவர் பெட்ஷீட்டில் அந்த பிள்ளையை ஏந்தி கொண்டார்கள். அப்போ இந்த நிகழ்ச்சியை செய்ததை பற்றி மிக பாராட்டி இப்போ என்ன வாட்ஸ்அப் இருக்குது தெரியும், எல்லோரும் எழுத தொடங்கிட்டோம். அது முடிஞ்ச அடுத்த நாள் இன்னொரு பகுதி என்ன செய்திருக்குன்னு சொன்னால், இந்த பிள்ளையுடைய தாயை பற்றி விமர்சனங்கள் எழுத தொடங்கி விட்டார்கள். இந்த பிள்ளையில் அக்கறை இல்லை, எங்கே போனோம், அப்படி இப்படி கணக்கையெல்லாம் எழுத தொடங்கி விட்டார்கள். அதை நேரடியாக அவ்வளவுக்கே சில பேர் அனுப்பியிருக்கிறார்கள். அதை படித்தபோது அந்த தாய் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்டாள். உண்மை சம்பவம், இது உண்மை சம்பவம். சரியா? அவை நாங்கள் ஒருவரை துன்பப்படுத்தும் போது, மனநோவை பேசும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். சில பேர் அவருடைய வாழ்க்கையே குட்டிச்சுவர் ஆகிவிடும். அவை நாங்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது ஆண்டவர் அந்த சமாரியனை பார்த்து கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் சில வேளை எங்களை கேட்கலாம், உன்னோட வழிபாட்டுக்கு வந்து அந்த சகோதரம் எங்கே, அந்த சகோதரி எங்கே என்று கேட்கலாம். ஆமா இல்லையா? நாங்கள் கூட பிறந்த சகோதரங்களுக்குள்ளே ஆண்டவர் கேட்பேன், என்னப்பா நீங்கள் கல்யாணம் கட்டும் போது தாய் பிள்ளையாக ஒரு பாயிரப்படுத்தலும் நீங்கள் உண்டாயிரம் சாப்பிட்டீங்கள், இப்போ அந்த சகோதரம் எங்கே ஆண்டவர் கேட்கலாமா இல்லையா? கேட்கலாம். என்னதையும் பிள்ளை இருக்குது, என்ன நற்செய்தி அநேகமாக உங்களுக்காக வராது, எங்களுக்காக தான் கூட வரும். சரியோ? அப்படியான சில கேள்விகளை ஆண்டவர் கேட்கலாம். சமுதாயத்தில் உண்டாக இருக்கிறோம், ஒரு குழுவாக வாழ்ந்தோம், அந்த திருவிழாக்களில் பிரச்சனை வரும். அப்போ வந்தபோது அந்த உன்னுடைய அயலான் அங்கே ஆண்டவர் கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், எல்லாரும் ஒற்றுமையாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒருவரை பிரிந்து வாழ்வது ஆண்டவருக்கு விருப்பமில்லை. ஆண்டவர் ஆகவே எங்களை பார்த்தும் ஆண்டவர் யாராவது எங்கே என்று எங்களிடத்துக்கு கேட்காதபடி நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வோம். நன்றி.